இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி குடிக்கிறாங்க, கடன் வாங்கி குடிக்கிறாங்க, கொண்டாடி நகையை அடமானம் வச்சு குடிக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தப்புதான் சார். தப்பு தானே. இப்ப உங்களுக்கு நீங்க எப்பயாதான் குடிக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரியான ரெகுலரா குடிக்கிறவங்க அது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அதுல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்திருக்கேன், ஏதோ சொல்றாங்க இந்த மாதிரி கேப்சூல் இருக்கு, அது வந்து ஹஸ்பண்ட் தெரியாம சாப்பாடுல குடுக்குறாங்க, அவங்க வந்து ரிலீவ் ஆயிடுறாங்கன்றாங்க. அதுல சார் நானே ஒரு வாட்டி கண்ட்ரோல் பண்ணி என் ஒய்ஃப் நேற்று இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு இஎஸ்ஐ இருக்கு, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமா சாப்பிடுறாரு அப்படின்ட்டு சொன்னோன்னா டாக்டரே கேட்டாரு, சைக்காலஜி டாக்டர், என்னப்பா எவ்வளவுப்பா சாப்பிடுவா அப்படின்னு. போட்டு சாப்பிடு சார். இல்லையே உங்க ஒய்ஃப் சொல்றப்பதான் நீங்க அதிகமா சாப்பிடுற மாதிரி இருக்கு, ஆஃப் சாப்பிடுங்க போல இருக்கு அப்படின்னு. சார் போட்டுதான் சார் சாப்பிடுவேன், என்னைக்காவதுன்னா ஒரு ஆஃப் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு நான் டேப்லெட் கொடுக்குறேன், டேப்லெட் கொடுத்தா சாப்பிட்டேன், சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஞாபகமே வரல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க அடிக்டடா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் மந்த்லி ஒன்ஸ் மாதிரி. ஆமா, அந்த டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஞாபகமே வரல, அவங்க அது தோணல. அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரின்ட்டு அப்புறம் கரெக்டா இருந்தேன். ஆமா, அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாக் வந்து கவர்மெண்டே நடத்துறாங்கல்ல. ஆமா, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது சரியா தவறா? உள்ள கருத்து என்ன சொல்றீங்க? நான் உண்மையா சொல்ல போனேன்னா இந்த டாஸ்மாக் தான் கவர்மெண்ட்டுக்கே வந்து வருமானம் வருது. ஆமா,